அதாவது தெய்வங்களை தேசங்களுக்கும் காலங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம அதுக்குள்ள நம்முடைய இந்த நல்லா படிக்காத பையன் படிக்கிற பையனையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி நம்ம தெய்வங்களை நம்முடைய பார்வையில பார்க்குறோம். முருகனை தமிழ் கடவுள்னு சொல்றதே நான் ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும். தமிழ்நாட்டில் முருகன் வழிபாடு ஜாஸ்தி இருந்ததுங்கிறதுக்காக முருகன் தமிழ்நாட்டில் மட்டுமே வழிபாடு இருந்ததுங்கிறது சொல்றது எவ்வளவு சரியில்லாமல் போகுமோ. இன்னைக்கும் வங்காளத்தில் இப்போ நவராத்திரி காலம் துர்கா பூஜையில இந்த பக்கம் விநாயகரும் இந்த பக்கம் முருகப்பெருமானோட தான் எல்லா துர்கா பூஜையோட வழிபாடும் நடக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சரே பேசியிருக்காரு முருகப்பெருமானை பத்தி. இந்தியா பூராவும் எல்லா வழிபாடுகளும் நம்முடைய தர்மத்துறை வழிபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் இருந்தது. வெவ்வேறு காலகட்டங்களில் சில கோவில்கள் ஒரு காரணங்களுக்காக மக்களுடைய வழிபாடுகள் ஜாஸ்தியாகுமோ அந்த கோவிலுடைய மேல உள்ள பார்வைகள் கூடும். அந்த மாதிரி ஒரு காரணத்தினால சில கோவில்களுக்கு பிரபல்யம் அதிகமாகும். அப்படி வேணா நம்ம அதை பார்க்கணுமே ஒழிஞ்சு என்னெல்லாம் வழிபாடுகள் இருக்கோ இதெல்லாம் இந்தியா பூராவும் இருக்கக்கூடிய வழிபாடு. நம்மளுடைய புரிதல்ல தான் நல்ல விஷயங்கள் நம்ம தவறு வச்சிருக்கோம். அதை மாதிரி பண்ணிட்டு தெய்வங்கள் நமக்கு இப்போ சொல்ல போனா அவங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு கொஞ்ச காலம் வரைக்குமே இது எல்லாமே மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒன்னா தான் இருந்தது. அப்ப மொழிவாரி மாநிலங்கள் கிடையாது. சவுத்தில் உள்ள 4 மாநிலங்களுமே ஒன்னா தமிழ்நாடுங்கிற பேரு கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறதுக்குள்ள இருந்தது. கடவுள் லைன் போடல. இது இந்த பக்கம் இந்த லைனுக்கு இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடுன்னு கடவுள் போடல. நம்ம சௌரியத்துக்காக நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக பிரிச்சுக்கிட்டோம். அப்ப இது அதுக்கப்புறம் அது மேல நம்மளே ஒரு பற்ற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது தமிழ் கடவுள் இது மலையாள கடவுள் இது தெலுங்கு கடவுள் அப்படிங்கிறது கடவுளை மாதிரி மொழி அடிப்படையில் பிரிக்கிறதே முதல்ல தவறு. கடவுள் கருணையின் வடிவானவர் மொழியின் வடிவானவர் இல்லையே. அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.